அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2025வது சாம்பியன்ஷிப் டிராஃபி தொடரை அறிவிக்க வேண்டி பிசிசிஐ சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்குங்க. இந்த சந்திப்பில் ரோஹித் சர்மா செயல் பெரும் அளவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மீடியாவை வைத்து கொண்டே ரோஹித் சர்மா இவ்வாறு பேசியது அப்படிங்கிறது பெரும் அளவில் கிரிக்கெட் வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, அதை தொடர்ந்து இன்னும் கிரிக்கெட் அப்டேட்டில் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலையும் தொடர்ந்து நாம் இன்னைக்கு சேனலில் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 சாம்பியன்ஷிப் டிராஃபி தொடரை அறிவிக்கணும் அப்படின்னா பிசிசிஐ சார்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக் செயல்பாட்டில் இருக்கிறது தெரியாமல் கேப்டன் ரோஹித் சர்மா தேர்வுக்குழு தலைவர் அஜித் அஹாரிடம் பேசிய விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதாவது பிசிசிஐ இந்திய வீரர்களுக்கு புதிய விதிகளை அறிமுகப்படுத்தி இருந்திருக்காங்க. இனி இந்திய அணி வீரர்கள் தங்கள் குடும்பத்தினரை வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது அழைத்து செல்ல அனுமதி கிடையாது அப்படிங்கிறது முக்கிய விஷயமாக இருந்திருக்கு. அது பற்றி தேர்வுக்குழு கூட்டத்தில் பேசுமாறு சக இந்திய வீரர்கள் தனக்கு தொலைபேசியில் அழைத்து கொண்டே இருப்பதாக ரோஹித் சர்மா அஜித் அஹாரிடம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சதுமே நாம் இதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு அஜித் அஹாரிடம் தெரிவித்திருக்காரு. மைக் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு நினைச்ச ரோஹித் சர்மா கேப்டன் அஜித் அஹாரிடம் மட்டும் பேசுவதாக நினைத்து இதை பேசியிருக்காரு. ஆனால் மைக் செயல்பாட்டில் இருந்திருக்கிறதுனால இது நேரலையிலையும் ஒளிபரப்பாகியிருக்கு. ஊடகவியலாளர்கள் நிறைந்திருந்த அரங்கில் அவர் இது பற்றி பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் ரோஹித் சர்மா செய்த இந்த செயலால் பிசிசிஐயின் விதிகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்திய அணி வீரர்கள் எதிர்பார்ப்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ரோஹித் சர்மா உள்ளூர் போட்டிகளில் ஆடுவது பற்றியும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியும் இருந்தார். இனி அனைத்து வீரர்களும் உள்ளூர் போட்டிகளில் ஆட வேண்டும் என அஜித் அகரகர் சொல்லி கொண்டு இருந்திருக்காரு. அப்போது ரோஹித் குறுக்கிட்டிருக்காரு. அதற்கு வீரர்களின் சார்பில் ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்காரு ரோஹித் சர்மா. தாங்கள் தொடர்ந்து சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாடி வரும் நிலையில் உள்ளூர் போட்டிகளில் ஆடுவதற்கான நேரம் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜ் சாம்பியன்ஷிப் டிராஃபிக்கான இந்திய அணியில் எடுக்காதது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா தற்போது ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்காருங்க. அதாவது மினி உலகக்கோப்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறப் போகிறது. சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்குங்க. கேப்டன் ரோஹித் சர்மாவும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்களும் இணைந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் 15 பேர் கொண்ட அணியை அறிவித்திருக்காங்க. இந்திய அணியில் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக சுபன் கில்லும் செயல்பட போகிறாங்களாம். இவர்களை தவிர விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, அர்ஷதீப் சிங், யஷ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அணியில் இடம்பெற்றிருக்காங்க. சமீப காலமாக சரிவர விளையாடாத சுபன் கில்லுக்கு துணை கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. தொடர்ந்து இந்திய அணியில் சிறப்பாக விளையாடி வரும் இளம் வீரர் சஞ்சு சாம்சன் இடம்பெறல. மேலும் ஆஸ்திரேலிய தொடரில் ஓரளவு
மிகவும் சிறப்பாக விளையாடிய முகமது சிராஜும் அணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் இந்திய அணியை அறிவித்த பிறகு கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்போது சிராஜ் அணியில் எடுக்காதது குறித்தும் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, முகமது சிராஜ் அணியில் இடம் பெறாதது துரதிருஷ்டவசமானது. புதிய பந்தில் சிராஜ் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் பந்து பழையதாகும் போது சிராஜின் செயல்திறன் குறையுது. பழைய பந்தில் அவர் சரியாக செயல்படலை. இதனால் புதிய பந்து வீசக்கூடிய மற்றும் நடுப்பகுதியில் டெத் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய பவுலர்களை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் மற்றும் தென் ஆப்பிரிக்கா ஆகிய 8 அணிகள் பங்கேற்கிறது. இந்த 8 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. குரூப் ஏ பிரிவில் இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளும், குரூப் பி பிரிவில் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம் பெற போகிறாங்க. பிப்ரவரி 19 முதல் போட்டியில் நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் மோதுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி பிப்ரவரி 23 நடைபெறுகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அணியில் முகமது சிராஜ் இடம்பெறாதது ஏன் அப்படிங்கிறத குறித்தும் அவர் அதாவது கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம் அளித்திருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ ஜனவரி 18 அறிவிச்சிருக்காங்க. 15 பேர் கொண்ட இந்திய அணியை ரோஹித் சர்மா கேப்டனாக வழிநடத்தவும் போகிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான இந்திய அணியில் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி மற்றும் ஹர்ஷதீப் சிங் ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர் வரிசையில் இடம் பெற்றிருக்காங்க. முகமது சிராஜ் அணியில் இடம் பெறாதது குறித்து தற்போது ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. அவரும் இடம் பெறலை அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் முகமது சிராஜ் அணியில் இடம் பெறாதது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறாரு. அது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்பாக அவர் பேசினது என்ன அப்படின்னா, இந்திய அணிக்காக புதிய பந்து வீசுறது மற்றும் ஆட்டத்தின் பற்பகுதியில் பழைய பந்து வீசுவதற்கு ஏற்ற மாதிரியான அணி எங்களுக்கு தேவைப்படுது. ஜஸ்பிரீத் பும்ரா அணியில் இருக்கார். அவர் விளையாடுவாரா என்பது உறுதியாக தெரியல. ஆட்டத்தின் பகுதியில் பந்து வீசுவதற்காக ஹர்ஷதீப் சிங்கை அணியில் சேர்த்திருக்கோம். புதிய பந்தில் முகமது ஷமி எப்படி பந்து வீசுகிறார் என்பதை நாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல தான் முகமது சிராஜின் திறன் சற்று குறைவதாக நாங்கள் உணர்கிறோம். அணியில் 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நாங்கள் விரிவாக ஆலோசித்திருக்கோம். அனைத்து ஆல்ரவுண்டர்களும் அணியில் விளையாடும்படி அணி இருக்க வேண்டும் என நினைச்சோம். அதனால் அதற்கு தகுந்தவாறு அணியை தேர்வு செய்திருக்கோம். முகமது சிராஜ் அணியில் இடம் பெறாதது துரதிருஷ்டவசமானது. ஆனால் எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. ஹர்ஷதீப் சிங் அதிக அளவிலான ஒரு நாள் போட்டிகளில் விளையாடலை. ஆனால் அவர் நீண்ட காலமாக வெள்ளைப்பந்து போட்டிகளில் T20 போட்டிகளில் விளையாடி வருகிறார். அவருக்கு அதிக அளவிலான ஒரு நாள் போட்டிகளில் விளையாடிய அனுபவம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு பெரிதாக தெரியல. அவர் நீண்ட காலம் வெள்ளைப்பந்து போட்டிகளில் விளையாடி கடினமான ஓவர்களை வீசியிருக்காரு. அவரால் அழுத்தமான சூழல்களில் சிறப்பாக பந்து வீச முடியும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சில நேரங்களில் அணியில் சில வீரர்கள் இடம்பெறாமல் போகலாம். அது மிகவும் துரதிருஷ்டவசமானது தான். அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம் அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பும்ரா கண்டிப்பாக ஆடுவாரா இல்லை ஜெய்ஸ்வால் அதாவது ஜெய்ஸ்வாலை தற்போது சேர்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் கேப்டன் ரோஹித் சர்மா பேசியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது ஜெய்ஸ்வால் அணியில் இடம்பெற வேண்டும், அவரே துவக்க ஆட்டக்காரராகவும் களமிறங்க வேண்டும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வெளியில் இருந்து வந்த வண்ணம் இருந்திருக்கு. இப்படியான நிலையில் ஜெய்ஸ்வாலுக்கு அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் இருக்கு. அதே சமயத்தில் கில்லுக்கு துணை கேப்டன் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அவர்
தொடர்ந்து தொடக்க ஆட்டக்காரராக விளையாடுவார் அப்படிங்கிறது மறைமுகமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அணியில் 4 சுழல் பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றிருக்காங்க. மேலும் தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட் இந்திய அணியில் இடம்பெற்று வந்த முகமது சிராஜ் அதிரடியாக நீக்கப்பட்டும் இருக்கிறார். அவருடைய இடத்திற்கு அர்ஷதீப் சிங் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஜெய்ஸ்வால் கடந்த 2 வருடங்களில் செயல்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான செயல்பாட்டின் அடிப்படையில் அவரை நாங்கள் தேர்வு செய்திருக்கோம். இன்னும் அவர் ஒரு நாள் போட்டி கூட விளையாடலை. ஆனால் அவரால் இந்த வடிவத்திலையும் சிறப்பாக விளையாட முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் அவரை தேர்வு செய்தோம் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இது குறித்து பேசியிருக்காரு.